ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து investors.tamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து என்னுடைய எல்லா கோர்சஸும் நான் ப்ரீமியமாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேத்துக்கு. ஸோ இதில் வந்து அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயிலும் ப்ரைஸிங்கை பற்றின டீட்டெயிலும் நான் ரெண்டையுமே வந்து இதில் நான் சொல்லிடுறேன். ஸோ அது மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கொஞ்சம் குயிக்காக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 12 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸு நான் கம்பைன் பண்ணி எல்லாமே கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு பேசிக் பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி நான் வந்து கோர்சஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்சஸ் வந்து ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய investors.tamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்சஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வரும். இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு 11 கோர்ஸ் இருக்குது. நான் இப்போ புதுசாக கோர்சஸ் போட்டாலுமே இதில் வந்து அப்படியே வந்துடும். ஸோ எல்லாருமே கோர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கணும், ப்ரைஸிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால் வந்து ஜஸ்ட் ப்ரைஸிங்கை பற்றி சொல்லிடுறேன். இதில் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிற இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 கோர்சஸ் இருக்குது. இந்த 11 கோர்சஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ரைஸிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் பிளானு, 6 மந்த் பிளானு, 12 மந்த் பிளானு, 5 இயர்ஸ் பிளான், இந்த மாதிரியான மல்டிபிள் பிளான்ஸை நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 மாதம் பிளான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பிளான்லேயுமே நீங்கள் எல்லா கோர்சஸையுமே பார்த்துக்கலாம். ஸோ எந்த பிளான்லேயுமே இந்த கோர்சஸ் தான் இருக்கும், இந்த கோர்சஸ் இல்லை அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா பிளான்லேயுமே நீங்கள் எல்லா கோர்சஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய கோர்சஸ் இருக்கிறதுனால ஷார்ட் டைமில் உங்களால் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் ஒரு ஹையர் டியூரேஷன் இருக்கக்கூடிய பிளான்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எந்த பிளான்ஸை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் வந்து 6 மாதம் எனக்கு இருந்தால் எனக்கு வந்து கரெக்டாக நான் பார்த்துக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் லிபரலாக வந்து கோர்சஸ் நான் திரும்ப பார்த்துக்கலாம், எல்லா கோர்சஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 6 மாதம் கோர்ஸு நீங்கள் 6 மாதம் பிளானை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 1 இயருக்கு நான் இருந்ததுன்னா நான் வந்து திரும்ப நான் ட்ரேட் பண்ணும்போது கூட நான் பார்த்துக்கலாம், நிறைய தடவை நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா 1 இயர் பிளான் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 இயர் பிளானுக்கு 3599 தான் பேமெண்ட்டு. அதே மாதிரி 6 மந்த் பிளானுக்கு 2599 வந்து பேமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து பேமெண்ட். இதை நீங்கள் எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெலிகிராம் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி டெலிகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை சென்ட் டெலிகிராம் மெசேஜ் அப்படின்னு சொல்லி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டெலிகிராமில் என்னுடைய சேட்டிங்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க, மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அதில் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதில் இது நீங்கள் என்ன பிளானை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ரைஸிங் இது. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது இந்த கோர்சஸில் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர் டு ட்ரேடர் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் உள்ளே செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே நீங்கள் என்னென்னலாம் இந்த கோர்ஸில் பெனிஃபிட் ஆக போகிறீங்க, என்னென்னலாம் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்லேயும் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் போடணுங்கிறதுலேருந்து, அதாவது ஹவு டு புட் இன்ட்ராடே ஆர்டர், சிஎன்சி ஆர்டர் எப்படி வந்து நீங்கள் ஆர்டர் போடணுங்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் அனலைஸ் பண்ணுங்கிறத எல்லாமே ஓவராலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கெயின், ஒரு நாலேஜ் வந்து கெயின் கிடச்சிரும். நீங்கள் ஒரு பிகினராக வரீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு பிகினர் டு ட்ரேடர் அப்படிங்கிற இந்த கோர்ஸ். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டியில் எப்படி வேல்யூஷன் பண்ணணும், அதாவது ஃபண்டமெண்டலாக யூஸ் பண்ணி எப்படி வந்து அண்டர் வேல்யூடு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான எக்ஸல் ஷீட்டு, அதுக்கு உண்டான பிளானு எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ரிலேட்டிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது வந்து வேல்யூஷனில் இன்னொரு மெத்தடு. ஸோ இது எல்லாமே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டாக்கை வந்து எந்த ப்ரைஸ்க்கு வாங்கணும், ஏன் அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் 1, 2, 3ன்னு சொல்லி நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் நீங்கள் பார்க்கும்போது
உங்களுக்கு இன்னுமே தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு கோர்ஸ்க்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாகவே உங்களுக்கு வந்துடும். அதில் சிலபஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ், அதாவது எப்படி ஒரு ஹை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் எப்படி வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது, ஃபண்டமெண்டல்ஸ்க்கான அதான ஃபில்டர்ஸ் அது எல்லாமே எக்ஸல் ஷீட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபில்டர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஸ்க்ரீனர்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ட்ரா ட்ரேடிங், அதாவது வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரேட் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ். இதில் வந்து லைவாக நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடிகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம நிஃப்டியில் எப்படி ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத, அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் லைவாக ப்ராக்டிக்கலாக பல நாள் வந்து நான் ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து இந்த கோர்ஸில் நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா எனக்கு என்னென்ன தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் செயின் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக்லேருந்து அதில் கம்ப்ளீட்டாக ஆப்ஷன்ஸோடைய செயின்லேருந்து தீட்டாடிக்கல் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ கோர்ஸு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கூட பார்த்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக இந்த நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வாட்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம், ஓப்பனாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் இன்கம் நான் கெயின் பண்ணணும், அதாவது வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்கை யூஸ் பண்ணி ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்ட்ராடேயில் ஒரு சீரியஸாக ஒரு மினிமல் கெயின் வந்து, அதாவது ஒரு இன்கம் மாதிரி நான் வந்து ரெகுலராக ஒரு இன்கம் மாதிரி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங், அதாவது நான் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த போர்ட்ஃபோலியோ சடனாக ஏதாவது வார் சுச்சுவேஷனில் ஏதாவது சுச்சுவேஷனில் நமக்கு சடனாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு கிளியராகவே தெரியும், அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கோ கண்டிப்பாக மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும். ஏன்னா கிளியர் சுச்சுவேஷன், ஏதாவது வார் சுச்சுவேஷனோ குளோபல் பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனோ ஏதாவது மாறிக்கலாம். அப்போது நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜிங் பண்ணி நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வந்து அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது, நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணாமையே எப்படி வந்து நம்ம ஹெட்ஜிங் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது, நம்மளுடைய லாஸை வந்து எப்படி திருப்பி நியூட்ரலைஸ் பண்ணி கெயின் பண்ணுறது, இல்லை எக்ஸ்ட்ராவும் எப்படி லாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் கோர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக 2 கோர்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் பேசிக்லேருந்து என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லி தந்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸில் நீங்கள் எப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணணும், எப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லா மார்க்கெட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை. ஆனால் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சிலபஸில் நான் வந்து ஃப்ரேம் பண்ணி இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா மற்ற மார்க்கெட்டுங்கும் போது ஒரு சில சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரலாம், ஆனால் பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கலாம், அப்படியே ஃபஸ்ட் வீடியோவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே நான் கொடுத்துட்டேன், இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக ஸ்டாக்ஸை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ட்ராடேயில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்டு பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்ட்ராடேயில் நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ணலாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் ஃப்யூச்சரில் நான் கோர்ஸ் ஆட் பண்ணாலும் இதில் வரும். நீங்கள் அந்த டைமில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் எடுத்திருக்கீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து இப்போ பிளான் ஆக்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் என்ன கோர்சஸ் நான் போட்டாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதனுடைய ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் நிறைய நான் போடாத ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்போ திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்லேயும் நான் போடுறேன், யூடியூப்லேயும் நிறைய வீடியோ ரிவ்யூஸும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து டுட்டோரியல் வீடியோஸ்லேருந்து பேசிக்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் சென்ட் டெலிகிராம் பட்டன் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.